personally, it is also going to affect the equity of the men. It's not only about the women. So இது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸ் குழி நோண்டி புதைக்க போகுது. ஸோ அந்த பீரியட்ல ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்னா, தே ஹேவ் அ ஃபார்ம் ஆர் தே ஹேவ் அ ஃபீல்ட். இது 2 தான் பண்ணுவாங்க. ஸோ தே கோ ஃபார்மிங். இது நமக்கும் தெரியும். இப்போ என் பாட்டினா பார்த்தீங்கன்னா களை எடுத்திருக்காங்க, மாடு பார்த்துருக்காங்க, பால் கறந்துருக்காங்க. அதோட அவுட்புட் எடுத்துட்டு போய் எங்க தாத்தா இல்லை எங்க கொழு தாத்தா இவங்கன்னா போய் வித்திருக்காங்க அவுட்புட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மெஜாரிட்டி இருந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் டூயிங் wife role, she is partially taking care of family. Remaining partial என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா they are contributing. like welcome to like one more கேள்வி செஷன். இந்த வாட்டி வந்து நாங்கள் நோபல் ப்ரைஸ்னா அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க லாஸ்ட் 2 வீக்ஸாக. ஸோ எவ்ரி டாபிக்ஸ் நாங்கள் க்ளோஸ்லி ஃபாலோ பண்ணோம். ஸோ அதில் இந்த எக்கனாமிக்ஸ் டாப்பிக்கில் இந்த கிளாடியா கோல்டின்ங்கிறவங்க கான்ட்ரிபியூட் பண்ண ரிசர்ச் வந்து எளிமையாகவும் இருக்குது, நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குங்கிறனால. ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி கேள்வியில் கொஞ்சம் எக்கனாமிக்ஸ், பிஹேவியரல் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நம்ம படித்தனால, அப்புறம் உமன் எம்பவர்மெண்ட் நிறைய பேசியிருக்கோம். அந்த பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு க்ளோஸ்லி ரிலேட்டடா ஒரு உமன் வந்து ரிசர்ச் பண்ணி லைஃப் டைம் ஒர்க் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக வந்து நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. சரி, என்ன சப்மிட் பண்ணாங்க அப்படின்னா, she did so many researches. out of few of the papers, அந்த பேப்பர்ஸ்ல உமன்ஸ், அதாவது ஒரு உமன்ஸோட ஹிஸ்டாரிக்கலா லேபர் மார்க்கெட்ல எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட ப்ராக்ரஸ் எப்படி இருந்திருக்கு, மேலே போச்சா கீழே போச்சா அப்படின்னு சொல்லிட்டு only along that lines வந்து she given so many things. some of the thingsனா வந்து கன்சிடர் பண்ணி சில பேர்லாம் பாலிசிஸ் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் சி லைக் இவங்க என்ன பேசினாங்க, என்னென்ன பேப்பர்ஸ்னா எடுத்து இதுக்காக தான் நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ ஹேவிங் செட் லைக் கிளாடியா கோல்டின் வந்து 1946 பிறந்தவங்க. ஐ திங்க் கார்னல் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி வாங்கிட்டு ஸ்டில் ஷீ இஸ் லைக் அ ஹானரரி ப்ரொஃபஸர் இன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி டீச்சிங் இட். மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ் அண்ட் ஸ்பீச்சஸ் இவங்க கொடுக்குறது பார்த்தோம் அப்படின்னா இட் வில் பி பியூர்லி இன்டு எக்கனாமிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ். அஸ் பூபதி நானும் டிஸ்கஸ் பண்ண மாதிரி சம் ஆஃப் த டாபிக்ஸ்னா வந்து ரீசனபிளாக இருக்காது. பட் ஹேவிங் செட் தட் which of the papers அவங்க பேசினது led to the Nobel Prize-ன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிளாடியாவுக்கு வந்து ரிசர்ச் மோட்டிவேஷன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஹர் பிஹெச்டி when she wanna go into somewhere like further down the line எங்கே கான்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது she got to know the data. என்ன டேட்டா பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் த 1970s 100% உமன் பாப்புலேஷன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. Like maybe she was taking all the data within United States, so let's stick on to 100% women who's eligible to work, which is 18 to 62 அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த 100% உமனை மட்டும் எடுத்துட்டு பார்க்கும்போது அதில் 50%னா லேபர் மார்க்கெட்ல வேலை பார்க்குறாங்க. ஏதோ ஒரு வேலை, என்ன வேலையா வேணா இருக்கலாம். ஈவன் சிம்பிள் லைக் ஒரு கேஷியர் ஜாப் இன் ஒரு மார்ட்ல கூட இருக்கலாம், ஒரு ஸ்டோர்ல கூட இருக்கலாம். ஸோ எனி ஜாப், இட் கேன் பி அஸ் ஹை அஸ் லைக் நாசா சயின்டிஸ்ட், இன்ஜினியர்ஸ், ஆர் அ சிஇஓ ஆர் லைக் அஸ் லோவர்ஸ், எதோ வந்தாலும் 50% தான் இருக்காங்க. இப்போ மிச்ச 50% என்ன பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே டைம்ல மென் பார்த்தீங்கன்னா 100% மென் ஹூ கேன் ஒர்க் சேம் ஏஜ், அங்கேருந்து அந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 80% ஆர் ஒர்க்கிங். ஸோ இந்த ஒரு டிஸ்பாரிட்டி ஏன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச் பண்றாங்க. ரெண்டாவது வந்து இஸ் தேர் அ அன்இக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது உமனுக்கும் மென்னுக்கும் ஜெண்டர் பயஸ் இல்லாம ஆப்பர்ச்சுனிட்டி அடி வாங்குதா அப்படின்னும் பேசுறாங்க. அப்புறமேட்டு வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ்னா வந்து ஒரு ஃபீமேல் ஆர் லைக் உமனை வந்து ஹையர் பண்றதுக்கு ப்ராப்ளம் ஆகுது. அதையும் தாண்டி எவ்வளோ அளவுக்கு லைக் உமன் வந்து அங்க இருக்கிற டிமாண்ட் ஆஃப் ஓப்பனிங்ஸ்க்கு அவங்க ஃபுல்ஃபில் பண்றாங்க அப்படின்னு பாக்குறாங்க. லாஸ்ட் வந்து ஹிஸ்டரி எடுத்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டானா எடுத்து எக்ஸாமைன் பண்றாங்க. ஓகே, ஸோ ஒன் ஆஃப் த கிரிட்டிக்கல் ரிசர்ச் ஷி கான்ட்ரிபியூட்டட் வாஸ் த ஹிஸ்டாரிக்கலி லைக் சம்திங். ஸோ ஹிஸ்டாரிக்கல் எக்ஸாமினேஷன், அந்த டேட்டா வந்து நிறைய பேர் தப்பா புரிஞ்சு வச்சிருந்தாங்க, அதை மாற்றி கரெக்ட் பண்றதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. ஓகே, ஸோ வாட் வாஸ் தட் இஸ் லைக் ஃப்ரம் ஆஃப்டர் த வேர்ல்டு வார் 1 அண்ட் வேர்ல்டு வார் 2 லைக் எல்லாமே வந்து கொஞ்சம் ட்ராக்குக்கு வந்தது. லைக் 1920 to 1940 அந்த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் முடிஞ்சு எல்லாமே ட்ராக்குக்கு வருது. ஸோ இந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலா ஒரு நாடும் ஸ்ட்ரென்தன் ஆகுது.
இந்த அடிமைப்படுத்தின நாட்டுக்கெல்லாம் ஃப்ரீடம் கொடுத்துடுறாங்க. ஸோ எல்லா நாடும் இண்டிவிஜுவலா own governance. By the time of 1960, almost 95 to 98% of the countries வந்து freedom கிடைச்சிருச்சு. ஓகே, ஸோ அவங்க வந்து இண்டிபெண்டா ஒரு ட்ராக் பண்ணி பிளான் பண்ணி ப்ராக்ரஸ் பண்றாங்க. பொலிட்டிக்கலா ஸ்டேபிள் ஆகுறாங்க, சோஷியலா ஸ்டேபிள் ஆகுறாங்க. டெக்னாலஜிக்கல் ரெவல்யூஷன், இது நம்ம ஆல்ரெடி நிறைய பேசிட்டோம். 1960 இந்த லாஸ்ட் 60 இயர்ஸ்ல மட்டும் எவ்ரி டிகேட் எடுத்துட்டாலே பயங்கரமா வந்து எவல்யூஷன் நடந்திருக்கு. இந்த growth எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா, ஒரு லீனியரா அடிச்சு ஸ்ட்ரெயிட்டா போயிட்டு இருக்கு, இறக்கமே இல்லை, கீழே இறங்கல, அப்படி மேலே போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்ப இந்த growth வந்து எல்லாத்துக்கும் இப்படியே ஃபிட் பண்ணிட்டாங்க, இன்க்ளூடிங் உமன்ஸ் கான்ட்ரிபியூஷன் இந்த லேபர் மார்க்கெட், உமனை வந்து எவ்வளவு ஹையர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம கிளாடியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஷீ இஸ் கோயிங் இன்டு ரிசர்ச். அப்ப உமனுக்கு இப்படி மேல இருக்குங்கிறாங்க, ஸ்டெடி ப்ராக்ரஸ் இருக்குங்கிறாங்க. ஆனா அந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா உமன் வந்து எல்லாம் என்னது நமக்கு தெரிஞ்சவங்க வந்து இதர் வீட்டு வேலை பாக்குறாங்க, இல்ல குழந்தைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வாட்ஸ் ஹேப்பனிங் அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஷி வாண்ட் கோ அண்ட் see the data. ஓகே, அப்ப டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது ஆல் த பீப்புள் ஆர் டேக்கிங் ஒன்லி த ஆஃப்டர் 1900, தட் இஸ் த 20th century டேட்டா மட்டும்தான் எடுத்து பார்க்குறாங்க. லைக் வேர்ல்டு வார், அந்த ஸ்பானிஷ் ஃப்ளூ பேண்டமிக், வேர்ல்டு வார் 2, அரௌண்ட் ஒரு 25 இயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாரு, ஃப்ளூ, இன்ஃபெக்ஷன் டிசீஸ் இப்படிலே காலி ஆயிடுச்சு. ஸோ ப்ராக்ரஸ்க்கான வேலையே இல்லை. முக்காவாசி பேர் வந்து வீட்டுக்குள்ள இருப்பாங்க, இல்லை அண்டர் கிரவுண்ட்ல வந்து சேஃபா இருந்திருப்பாங்க. ஏன்னா பாம்னா விழுகுது, உயிர் பிழைக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி இடத்துல இருந்து இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு பெருசா வந்து ஒரு புரிதல் இல்லை என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வாட் ஷி டிட் இஸ் 1960ல இருந்து 1860s அப்புறம் இன்னும் கொஞ்சம் பின்னோக்கி போறாங்க, ஒரு 200 இயர்ஸ் டேட்டா கலெக்ட் பண்றாங்க. ஸோ தென் ஷி ஃபவுண்ட் யூ ஷேப்டு கர்வ். ஸோ அதாவது என்ன அப்படின்னா, அரௌண்ட் 1790s அக்ரிகல்ச்சர் ஏரா, எல்லாரும் அக்ரிகல்ச்சர்ல இருக்காங்க. ஸோ உமன்ஸ் கான்ட்ரிபியூஷன் பார்த்தீங்கன்னா 60%. இப்போ நம்ம சொன்ன 50%, அதாவது அவங்க 1975ல அவங்க யூ ஷேப்டு கர்வ்னு கொடுத்தாங்க. ஸோ அதை 200 இயர்ஸ் பின்னோக்கி போயிருப்பாங்க. ஸோ அந்த 60% இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனா இந்த டேட்டாக்கு வந்து அவங்களுக்கு ப்ராப்பர் எவிடன்ஸ் கிடைக்கல. ரீசன் என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஒரு உமன் வீட்ல இருந்தாங்கனாலே ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி டேட்டா மார்க் பண்ணிட்டு போயிடுறாங்க. பட் வாட் ஷி வாஸ் டூயிங் ரியலி அப்படின்னா, ஷி வாஸ் பேலன்சிங் த ஃபேமிலி அண்ட் ஒர்க் எஃபிஷியன்ட்லி. ஏன் அப்படின்னா அந்த பீரியட்ல ஒர்க் எப்படி இருந்தது அப்படின்னா, தே ஹாவ் அ ஃபார்ம் ஆர் தே ஹாவ் அ ஃபீல்ட். இது ரெண்டு தான் பண்ணுவாங்க. ஸோ தே கோ ஃபார்மிங். இது நமக்கும் தெரியும். இப்போ என் பாட்டினா பார்த்தீங்கன்னா களை எடுத்திருக்காங்க, மாடு பார்த்துருக்காங்க, பால் கறந்துருக்காங்க. அதோட அவுட்புட் எடுத்துட்டு போய் எங்க தாத்தா இல்லை எங்க கொழு தாத்தா இவங்கன்னா போய் வித்திருக்காங்க அவுட்புட். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் மெஜாரிட்டி இருந்தது. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஷீ இஸ் நாட் ஜஸ்ட் டூயிங் ஒய்ஃப் ரோல், ஷீ இஸ் பார்ஷியலி டேக்கிங் கேர் ஆஃப் ஃபேமிலி. ரிமைனிங் பார்ஷியல் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தே ஆர் கான்ட்ரிபியூட்டிங். லைக் பால் கறக்குறாங்க, இல்ல ஃபீல்டுல போயிட்டு களை எடுப்பாங்க, என்ன வேணா வச்சுக்கோங்க. அந்த அக்ரிகல்ச்சர் பீரியட்ல என்ன மாதிரி ஒரு ஜாப்ஸ் இருந்திருக்கும்னு பாருங்க. ஸோ அந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ஈக்குவலா 2 பேரும் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த பீரியட்ல பார்த்தா அவ்வளோ ஈக்குவலா இருந்தது. அப்புறம் இண்டஸ்ட்ரி வரவும் நிறைய மிஷின்ஸ் எல்லாம் ஆட்டோமேட் ஆயிருக்கு. அப்ப அதுக்கு படிக்கணும். ஸோ அந்த பீரியட்ல பார்த்தீங்கன்னா உமன் எஜுகேஷன் வீட்டு வேலை இதற்கு ஸ்டில் தேர் உமனை வந்து யூஸ் பண்றாங்க. பட் இண்டஸ்ட்ரிக்குள்ள போயிட்டு அதை படிக்கணும் அப்படிங்கும்போது தே லூஸ் த ஸ்கோப். ஒன் ஆஃப் த ரீசன் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏர்லி மேரேஜ். அரௌண்ட் 15-16லனா குழந்தை கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஸோ மென் ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் த ஃபேமிலி. உமன் வந்து பண்ணும்போது ஷீ டசன்ட் ஹேவ் த ஸ்கோப். ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் அவங்களுக்கு இல்லை அக்ரிகல்ச்சர் பீரியட்ல இருந்த மாதிரி. ஸோ ஸ்லோலி அவங்களோட ரெக்குயர்மெண்ட் இந்த லேபர் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பை த டைம் 1910 வந்து இட்ஸ் 10%. இந்த 1910 பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த உமன் தான் வந்து லேபர் மார்க்கெட் அந்த மேலே எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஓகே, பட் ஸ்லோலி என்ன பண்ணியிருக்காங்க, இட்ஸ் மோஸ்ட்லி ஐம் டாக்கிங் அபவுட் யூஎஸ் அந்த யூரோப்பியன் சைடு, அவங்க அங்கே தான் ரிசர்ச் எடுத்திருக்காங்க. அகெயின் உமன்ஸ்க்கு வந்து ஸ்லோவாக கிராஃப் ஏறி இப்போ 50% வந்திருக்காங்க. அதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா 3 ரீசன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து உமனுக்கும் எஜுகேஷன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அரௌண்ட் 1890s நினைக்கிறேன், அப்போதான் சர்ஃப்ராஜ் உமன் ஒன்று நடந்தது. அந்த மூமெண்ட்ல தான் உமன்ஸ்க்கும் ஈக்குவாலிட்டி இருக்கு, ஓட்டு போடலாம், படிக்கலாம், எல்லா இடத்துக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃப்ரீடம்ஸ்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ தே எக்ஸ்பேண்டட் த எஜுகேஷன். அதே மாதிரி மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு ஒன்று இருக்கு, அதை நான் பின்னாடி கவர் பண்றேன். அப்புறம் கான்ட்ராசெப்டிவ் பில்.
இது ரெண்டுமே நான் பின்னாடி கவர் பண்றேன் அடுத்த ஃபர்தர் ஸ்லைட்ல எப்படி இது வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே, அடுத்து பாத்தீங்க அப்படின்னா லேபர் மார்க்கெட் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னா என்னன்னா, அஸ் அ எம்ப்ளாயர் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்ன ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா, உமன்ஸ் ஆர் கெட்டிங் மேரிட் வெரி வெரி ஏர்லி, லைக் 16, 17, 18 அப்படின்னு விரல் விட்டு ரெண்டு அளவுக்கு தான் கல்யாணம் பண்ணாம படிச்சு கொஞ்சம் உள்ள வராங்க ஜாபுக்கு. ஓகே, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸா டேட்டா வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த பீப்புளுக்கு ஸ்டில் தே ஹாவ் த ஒர்க். ஓகே, பட் மற்றவங்களை கூப்பிடணும் அப்படின்னு நினைச்சா ப்ராப்ளம். ஆனா அந்த படிச்சு வந்தவங்களும் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 23, 24 அவங்க மேரேஜ் ஆனோன்னா தே ஆர் நாட் அப்பியரிங். தி குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புல் டவுன் பண்றாங்க. ஸோ தே ஆர் நாட் ஏபிள் டு கோ பேக் டு த லேபர் மார்க்கெட். ஓகே, அகெயின் as I want to stress out, like அந்த பீரியட்ல மோஸ்ட் ஆஃப் த உமன் ஜாப்ஸ்னா எப்படி இருந்தது அங்க அப்படி பாத்தீங்கன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் இட்ஸ் நர்சிங், அதுக்கப்புறம் டீச்சிங், அப்புறம் வந்து கிளரிக்கல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஜாப்ஸ் இதுதான். ஓகே, த ரீசன் ஒய் தே ஆர் கோட்டிங் இஸ் லைக் ஃபிசிக்காலிட்டி வைஸ் உமன்னால மேனேஜ் பண்ண முடியாது. ஸோ ஆல் த ஈக்விட்டி தே ஆர் டாக்கிங் அபவுட் இஸ் மோஸ்ட்லி அரௌண்ட் த ஏரியா ஆஃப் காக்னேட்டிவ். லைக் அந்த காக்னேட்டிவ் சம்பந்தமா ஒன்று இது பண்ணும்போது எந்த அளவுக்கு ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஸோ இப்போ இவங்க என்ன மாதிரி ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கோஹார்ட் பேஸ்ட் அனாலிசிஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்றும் ஒரு விஷயம் இல்லை, குரூப்பிங் பண்றாங்க. ஜென்ரேஷனா குரூப் பண்றாங்க. நம்ம தாத்தா பாட்டிங்க ஜெனரேஷன், அப்பா அம்மா ஜெனரேஷன், நம்ம ஜெனரேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த தாத்தா பாட்டிங்க ஜெனரேஷன் வந்து படிச்சிருக்கலாம், படிக்காம இருந்திருக்கலாம், படிச்சு வேலைக்கு போயிட்டு கொஞ்ச நாள்ல ரெண்டு இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா அவங்க அடுத்து வளர்க்குறவங்கள பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று படிப்போட முக்கியத்துவம் தெரிஞ்சு படிக்க நிறைய வைக்கிறாங்க. ப்ளஸ் படிப்பு இந்த ஃபீல்டில் வந்து நான் இப்படி போனனால அங்கே ஒர்க் பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், தேவர் லைக் மிலிட்ரிக்கு வந்து அவங்க வந்து நர்சிங் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. மிலிட்ரி எங்கெங்கன்னா இருக்கோ அங்கெல்லாம் டிப்ளாய் பண்ணுவாங்க. ஸோ மேரேஜ் முடிஞ்சிடோன்னே அந்த மிலிட்ரி நர்சிங் எடுத்தா நம்மளால அந்த வேலை கண்டினியூ பண்ண முடியாதுன்னு அம்மாவுக்கு தெரிஞ்சது அப்படின்னா பொண்ணுக்கு என்ன சொல்லுவோம், நம்ம டீச்சிங் எடுத்துக்குவோம், பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல போய் டீச்சிங் சொல்லிட்டு வரலாம். ஸோ வி கேன் ஸ்டில் ஒர்க் அண்ட் லேர்ன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அவங்க தான் கைட் பண்ணுவாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஒரு புரிதல் இருந்தனால அந்த போஸ்ட் ஜெனரேஷன் கிராண்ட்மா வந்து 15% படிப்பு 20% படிச்சிருந்தாங்க அப்படின்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து ஸ்லைட்டா எக்ஸ்பேண்ட் ஆகுது. அட்லீஸ்ட் 50% மினிமம் எக்ஸ்பேண்ட் ஆகுது. 30% பீப்புள் வராங்க. அடுத்த 15%, 42 அந்த மாதிரி ஸ்லோவா கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இதை வந்து ஷீ ஸ்டேயிங் அட்லீஸ்ட் டபுளிங் அப். இந்த பீரியட்ல வரும்போது நல்ல டபுளிங் அப் ஆகுது அந்த அவங்க ஃபேமிலில இருந்து அடுத்து வரவங்க எப்படி போறாங்க அப்படின்ட்டு. ஸோ திஸ் இஸ் வாட் லைக் லேபர் மார்க்கெட் ஆர் லைக் டேட்டா என்ன சொன்னது அப்படின்னா இதுதான். ஸோ இந்த ஒரு பேட்டர்ன் பார்க்கும்போது என்ன தெரிஞ்சது அப்படின்னா அரௌண்ட் 1970 ஒன் ஹூ கோஸ் ஃபார் ஹையர் எஜுகேஷன் தே ஹாவ் அ ஸ்கோப் ஆஃப் கீப்பிங் தேர் கேரியர். இந்த அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு மேரேஜ் ஒரு குழந்தை வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் அ ப்ராப்ளம். ஓகே, ஸோ அப்போ மேரேஜ் குழந்தை பிறகுறதா பெரிய ப்ராப்ளம்னு இருக்கும்போது த உமன்ஸ் ஹூ காட் மேரிட் வந்து தே டோன்ட் ஹாவ் த பவர். அப்போ வந்து பர்த் கண்ட்ரோல் பில்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ த உமன் ஃபியூ பீப்புள் ஹூ வாண்ட் ஃபோக்கஸ் ஆன் த கெரியர் தே டிலேட் த மேரேஜ் பண்ணிக்கிட்டாலும் தே டிலே த சைல்ட் பர்த் வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் பர்த் கண்ட்ரோல் பில்ஸ். ஓகே, ஸோ இதனால அவங்க வந்து ஒரு 34 வரையும் அவங்க எந்த லெவலுக்கு போகணுமோ அங்கே அச்சீவ் பண்ணிட்டு தென் தே கோ ஃபார் த சைல்ட், டேக் அ பிரேக் அண்ட் தே ஜாயின் பேக் அகெயின். ஏன்னா தே ஹாவ் லைக் அ சஃபிஷியன்ட் ஸ்கில் செட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு 1960 1970 வரையும் அவங்க வேலைக்கு எடுக்கிறதே பிரச்சனையா இருக்கு, ஏன்னா குழந்தை அப்படின்னு போயிடுறாங்க அப்படின்ட்டு. இப்போ என்ன ஆகுது அப்படின்னா அவங்க ஒரு கேப் எடுத்துட்டு திருப்பி ஜாயின் பண்றாங்கல்ல அந்த பீரியட்ல பார்த்தா அப்படின்னா ஏர்னிங்ஸ் கேப் அப்படின்வாங்க, இது வந்து பே கேப் அப்படின்வாங்க. ஸோ இந்த பே கேப் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்றாங்க. ஒரு 10-year எக்ஸ்பீரியன்ஸ் உமன் வந்து நடுவில் ஒரு 3 years கேப் எடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஷீ இஸ் லூசிங் 3 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஷீ ரீஜாயின், ஷீ மே பி கன்சிடர் ஒன்லி அஸ் அ 10-year எக்ஸ்பீரியன்ஸ்ட் எம்ப்ளாயி, நாட் லைக் அ 13 or 14. ஸோ பே வந்து அடி வாங்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் தான் வருது அப்படின்னு அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. ஓகே, அப்ப இந்த மாதிரி பே கேப் வந்து எதனால வருது அப்படிங்கிறத நான் இப்ப சொன்னேன். அப்ப இதுக்கெல்லாம் மூலதனம் எங்க இருக்கு அப்படின்னு அவங்க ரிசர்ச் பண்ணல என்ன பார்த்தாங்க அப்படின்னா
பிஃபோர் 1930 ஆர் லைக் அந்த ப்ரீவியஸ் பீரியட்ஸ்லன்னா தெர் வாஸ் நோ நோஷன் ஆஃப் மந்த்லி பே ஆர் சம்திங். அதுக்கு பதிலாக எப்படி இருந்தது அப்படின்னா இட்ஸ் லைக் பேப்பர் பீஸ். பேப்பர் பீஸ்னா என்னன்னா நீங்க என்ன வேலை பார்த்தாலும் அந்த ஹவருக்கான ஹவர் வந்து கூட பே. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா மில்க் செல் பண்ணியிருப்பாங்க, இல்லை கிராப் எடுத்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அதுதான் பணம். ஸோ இப்போ 10 லிட்டர் பால் ஒரு பொண்ணு கறந்துட்டு போய் விற்றாலும் அதே காசு தான், மென் கறந்துட்டு போய் விற்றாலும் அதே காசு தான். அதே மாதிரி 50 கிலோ கோதுமை எடுத்துன்னு போய் பெண்ணு கொடுத்தாலும் அதே காசு தான், மென் கொடுத்தாலும் அதே காசு தான். ஓகே, பட் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்லோலி எம்ப்ளாயர் இவங்கன்னா என்ன ஃபிகர் அவுட் பண்றாங்க அப்படின்னா அந்த டிமாண்ட் ஆஃப் திஸ் ப்ரொடக்ஷன் இருக்குல்ல, அது வந்து சர்டன் பீரியட்ல ஹையா இருக்கு, அப்போ ஹையா பே பண்ண வேண்டியது இருக்கு. இல்லைன்னா ரொம்ப லோவா போயிடுது ஒரு 4 or 5 months பீரியட்ல. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சஃபிஷியன்ட் மணி கூட கிடைக்க மாட்டேங்குது லைஃபை ரன் பண்ண வேண்டியது. ஸோ இது எல்லாத்துக்கும் அவங்க இயர்லி கம்ப்யூட் பண்ணி ஆவரேஜா பார்த்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மந்த்லி பே சிஸ்டம் வருது. இந்த சிஸ்டம் வந்துடும்னு தான் நான் சொன்ன அந்த இயர்லி எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இது பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி பே செட் பண்ணி வரும்போது பீப்புள் ஸ்டார்டட் சீயிங் திஸ் பே கேப். அதுக்கு முன்னாடி பெருசாக பே கேப்பே இருந்ததில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்போ பே கேப் எங்கே ஆரம்பிக்குது? பேரண்ட்ஹுட் எஃபெக்ட் இங்கே போயிட்டு இங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு அவங்க மேஜராக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட கல்ச்சர், சொசைட்டிஸ், லைக் ப்ராட்டப் எல்லாமே எப்படி இருக்கு அப்படின்னா லைக் நம்மளோட பழமொழிகள்லேருந்து எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லைக் மென் வந்து வேலைக்கு போகணும், வேலைக்கு இல்லைன்னு வேலைக்கு போகலன்னா அவன் அவன் அசிங்கப்படுற மாதிரி எந்த அசிங்கமும் கிடையாது. அதே மாதிரி உமனுக்கு வந்து குழந்தைய பார்த்து குழந்தை பெற்றுக்கிட்டாகணும், அதுக்கப்புறம் வளர்த்தாகணும். அப்படி இல்லை அப்படி பண்ணலன்னா அவங்களுக்கு ஏற்படுற அசிங்கம் வந்து வேற லெவல்ல இருக்கும். ஸோ அப்போ இட்ஸ் ஸ்டீரியோடைப்ட் ஆர் லைக் கல்ச்சர் இஸ் மூவ்ட் அவுட். ஆல்சோ சம் கைண்ட் ஆஃப் பயாலஜிக்கலி நீட் லைக் மென்னால சிலது பண்ண முடியாது லைக் பேபிஸ் நீட்ஸ். ஸோ இந்த பயாலஜிக்கல் நீட் அண்ட் டெக்னாலஜிக்கல் கேப்னா இருந்தனால உமன் ஹேஸ் டு ஸ்டே புட். அவங்க ஒரு குழந்தையோட நிறுத்திக்க மாட்டாங்க, பிறந்துச்சுன்னா 2, 3, 4, 5ன்னுவாங்க. ஸோ லிட்ரலி அவங்க குழந்தைய ஸ்டாப் பண்ணிட்டு வேலைக்கு வரணும்னு நினைக்கும் போது அவங்களோட ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்து வேலைக்கு வந்துடும். அந்த அளவுக்கு இருக்கிறனால உமன் ஹேஸ் சஃபர்ட் அ லாட். இதை வந்து அவங்க வந்து பேரண்ட்ஹுட் எஃபெக்ட் அப்படின்னுவாங்க. ஸோ இந்த சேலஞ்ச் வந்து இட்ஸ் நாட் ஸோ ஈஸி, பட் இதுதான் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி எடுத்து வச்சிருக்காங்க. இட் வாஸ் அ வெரி ஹியூஜ் சேலஞ்ச் இந்த 1990s, பட் நவ் இப்போ வந்து ஓகே அப்படிங்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் ப்ரிஃபர் ஃபார் 1 or 2 கிட்ஸ். ஸோ விதின் 3 or 4 years தே கேன் கம் பேக் டு ஒர்க். ஆர் லைக் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்குறாங்க, பட் இட்ஸ் வெரி வெரி பேர் மினிமம். பட் பாலிசிஸ் எல்லாம் பார்த்தோம்னா இப்போ சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாம் நிறைய வரனால ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்கு. ஸோ விச் இஸ் வெரி சிமிலர் டு வாட் தே சா இன் அக்ரிகல்ச்சர் சொசைட்டி. அப்போ எப்படி வேலையும் குழந்தையும் பக்கத்துல இருக்கு, இப்போ அந்த மாதிரி ஒர்க் ஃப்ரம் ஹோம் லிட்ரலி நிறைய ஜாபுக்கு வந்துருச்சு. எக்ஸப்ட் ஃபியூ ஜாப்ஸ் அது பண்ண முடியாது, பட் அட்லீஸ்ட் தேர் ஆர் சம் அமௌண்ட் ஆஃப் ஜாப்ஸ் உமன் கேன் டேக் அப். ஸோ தே கேன் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் பேலன்ஸ் இட் அவுட். அப்படிங்கிறனால இந்த எஃபெக்ட்டுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிசிஸ் தே ஆர் ஆல்ரெடி மேக்கிங் இட் அப். ஓகே, விச் இஸ் த லாஸ்ட் ஒன். ஸோ கிளிம்ஸ் இப்போ என்ன அப்படின்னா இவங்க சொல்லிட்டாங்க ஆல்ரெடி உமனோட மேஜர் ப்ராப்ளம்ஸ் இந்த லேபர் மார்க்கெட் டிமாண்ட் என்ன. ஸோ ஐ மைட் ஹவ் மிஸ்ட் அவுட் லாட் ஆஃப் அதர் பேப்பர்ஸ், பட் ஐ டுக் த பேப்பர்ஸ் ஒன்லி விச் இஸ் பிக்ட் அப் ஃபார் த நோபல் பிரைஸ். ஸோ இந்த மாதிரி கான்ட்ரிபியூஷன் தான் பண்ணியிருக்காங்க. பட் இது கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா தானே இருக்கு, நம்ம என்னடா பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் ரியல்லி அவங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க அப்படின்னா ஷி டிட் கலெக்ட் ஆல் த டேட்டா, ஷி டிட் த மேத்தமெட்டிக்ஸ், எவிடன்சஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அந்த பே கேப்னு சொன்ன பார்த்தீங்களா, அது வந்து சர்வீசஸ் இண்டஸ்ட்ரீஸ்ல பெருசா கிடையாது அப்படிங்கிறாங்க. இப்போ ஆனா எந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல பே கேப் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா லா ஃபார்ம், அப்புறம் எங்க பிரேக்கே இல்லாம போகணும் அந்த மாதிரி சில ஃபர்ம்ஸ் தான் சொல்றாங்க. அந்த இடத்துல ஸ்டில் தேர் இஸ் எ பே கேப் அப்படிங்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் ஸ்டில் சே தே கேன் சால்வ் இட் வித் ப்ராப்பர் எஜுகேஷன் அண்ட் எம்ப்ளாயர் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்கலாம், கவர்மெண்ட் கூட சம் பாலிசிஸ்னா போடலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி வெரி சூன் பார்த்தீங்க அப்படின்னா there will be a huge impact with the help of AI. ஸோ அதனால எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் த டைம்.
Even though all these studies, everything is mostly Western oriented, US and Europe, the Nobel Prize committee feels it's somewhat applicable all over the world, எல்லா country. ஏன்னா everyone wants to develop, they are moving towards that. அப்படிங்கும்போது இந்த டெவலப்ட் கண்ட்ரி ஃபேஸ் பண்ண சேலஞ்சா இந்த டெவலப் கண்ட்ரி ஆர் லைக் டெவலப் ஆக நினைக்கிற கண்ட்ரியும் ஃபேஸ் பண்ணும். ஸோ இவங்களோட ஸ்டடீஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உமன் சைடு வந்து எப்படி லேபர் மார்க்கெட்ல ஹேண்டில் பண்ணும், ஒரு கம்பெனிஸ்க்கு எப்படி பாலிசிஸ் போடணும், இதெல்லாம் ரீசன் வச்சு தான் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூர் கவர்மெண்ட்னா பார்த்தீங்க அப்படின்னா தே ஹாவ் லைக் ஈச் அண்ட் எவ்ரிவேர் கோட்டா, லைக் ரேஷியல் கோட்டா, ஜெண்டர் கோட்டா, இது எல்லாமே பார்ப்பாங்க. இப்போ இப்போ என் கம்பெனிக்கு ஒரு எம்ப்ளாய் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த எம்ப்ளாய்க்கு வந்து 40 பாயிண்ட்ஸ் கொடுக்கணும். 40 பாயிண்ட்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வீசா. இமிகிரேஷன் இஸ் a ஹியூஜ் சேலஞ்ச். ஒரு ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு இமிகிரேட் ஆகி டெவலப் கண்ட்ரி அங்கே ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கோனா பி கெட்டிங் சேலஞ்சர் அப்கமிங் ஜெனரேஷன். ஓகே, ஸோ என்ன ரீசன் அப்படின்னா they see all these things. இவங்க பண்ற ரிசர்ச் எல்லாமே அவங்க பாலிசிஸ்குள்ள ஸ்லோவா இன்டர்ஃபேர் கொண்டு வராங்க. ஸோ இப்போ இந்த உமன் கேப் இருக்கிறவங்க நாங்களே வந்து வேற வழி இல்லாமல் கவர்மெண்ட் பாலிசிக்காக 2 or 3 people ஹையர் பண்ணியிருக்கோம். பட் தே ஆர் நாட் பேட், பட் தே ஆர் கம்மிங் அப். எப்படி கவர் அப் பண்றோம் அப்படின்னா எம்ப்ளாயோட பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி ஹேஸ் டு பே ஃபார் சம்திங் இஸ் கோன் லூஸ். ஸோ கவர்மெண்ட் இஸ் பேரிங், நான் பே பண்றேன், நீ அவங்கள வச்சு எம்ப்ளாய் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு 6 months to 1 year, இஃப் ஷி சூட்டபிள் யூ ஸ்டார்ட் டு பே. அதுக்கான வேலிட் ரீசன்ஸ்னா கொடுக்கணும். ஸோ இட்ஸ் லைக் குட் சர்டன் பாலிசிஸ் இதெல்லாம் நல்லா இருக்கு, பட் இட் வில் டேக் டைம் டு ரீச் அவுட் எவ்ரி பிளேசஸ். அண்ட் வித் திஸ் லைக் ஐ கன்க்ளூட் மை செஷன். ஸோ most of the research idea is simple, but the effort she put in to bring in evidence and data is the one which is much appreciated. 3D work-ஓட definition அது கிடையாது. So what she is defining about the greedy work அப்படின்னா சில ஃபீல்ட் ஆஃப் ஜாப் வந்து இட் டிமாண்ட்ஸ் சச் ஒர்க். சப்போஸ் இப்போ நீ ஒரு லா ஃபார்ம், ஒரு கார்பரேட் லா ஃபார்ம்ல இருக்க, இல்லைன்னா ஒரு மார்க்கெட்டிங்ல இருக்க அப்படின்னா வந்துட்டு சேல்ஸ்ல இருக்க அப்படின்னா வந்து பர்டிகுலர்லி சேல்ஸ்லாம் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சேல்ஸ்ல. ஸோ தோஸ் ஆர் ஆல் வெரி வெரி டிமாண்டிங் ஜாப். அது வந்து உனக்கு ஒரு கன்ஃபைன்டா வந்து ஒரு 9 to 5 ஜாப்ன்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ தே நீட் டு பி அண்ட் த மூவ் எவ்ரி டைம். தே வில் பி மூவிங் டு டிஃப்ரெண்ட் பிளேசஸ், ஸ்டேட் டு ஸ்டேட் போவாங்க, கண்ட்ரி டு கண்ட்ரி போவாங்க. ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சொல்லிட முடியாது இது வந்து 9 hours ஜாப், 12 hours ஜாப்ஸ் அப்படிலாம் சொல்லிட முடியாது. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் ஜாப்ஸ் ஆர் டேர்ம்ட் அஸ் தி greedy work. ஸோ அப்போ என்னன்னா வந்து the more and more they are doing, பே வந்து ஆப்வியஸ்லி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஜாப்ஸ்லாம் வந்துட்டு என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா men are more into those greedy job. ஸோ இந்த கிளாடியா என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஈக்விட்டி. ஸோ ஷி இஸ் டாக்கிங் ஒன்லி அபவுட் தி ஈக்விட்டி. ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று வந்து ஜாப் பார்ட்டிசிபேஷன் ஒன்று இருக்கு, அதுதான் சடேஷ் சொன்ன மாதிரி சோஷியல் என்டர்பிரினர்ஷிப்லாம் இருக்கு அப்படின்னு. One more topic she is talking about is the equity in the job market. ரெண்டு பேருமே men and women ஓட participation ஈக்குவலா இருக்கா அப்படின்றத பாக்குறாங்க. So when it comes to the greedy job market, it is not like that. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலின்னு வரும்போது பொண்ணுங்களுக்கு வந்து விமன் வந்து they are having the more burden இருக்கு. அது வந்துட்டு அங்கேயே ஈக்விட்டி மிஸ் ஆகுது. ஸோ என்ன சொல்றாங்கன்னா வந்து ஜாப் மார்க்கெட்லயும் ஈக்விட்டி கிடையாது, வீட்லயும் ஈக்விட்டி கிடையாது. ஸோ இந்த ஈக்விட்டி மிஸ் ஆகிறதுனால தான் வந்து விமனால வந்துட்டு ஒரு growthல வந்து பார்க்கும்போது கிராஃப் வச்சு நீ மென் வர்சஸ் விமன் பார்க்கும்போது மென் வந்து எப்பயுமே வந்து growth போயிட்டே இருக்கான். ஸோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க ஃபீல் பண்றாங்க. தட்ஸ் வேர் திஸ் கோவிட் கேம் அஸ் அ boon to women, because அந்த greedy jobs எல்லாமே வந்து இட் வாஸ் பாஸ். ஏன் அப்படின்னா வந்துட்டு greedy ஜாப்லாம் தேவை அப்படின்னு வந்துட்டு எல்லா ஆண்டர்பிரனரும் கார்பரேட்ஸும் நினைச்சுன்ற டைம்ல இந்த வேர்ல்டு வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு பாஸ் பட்டன் தட்டின மாதிரி நின்று போச்சு. ஸோ அப்ப என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில் தோஸ் greedy job were going on. யாருமே வந்து ஃப்ளை பண்ணல, ஏரோப்ளைனே பறக்கல. அப்படின்னும் போது ஸ்டில் அவங்க வந்து என்னென்னலாம் வந்து பிஸ்னஸ் டீல் முடிச்சாங்களோ அந்த பிஸ்னஸ் டீல்ஸ் வந்து அந்த கோவிட் டைம்லயும் போயிட்டு தான் இருந்தது. த்ரூ வெபினார்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு டிஜிட்டல் சிக்னேச்சர் வச்சு போடுறது. ஸோ அப்போ பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
தே ப்ராக்டிக்கலி ஃபவுண்ட் தட் ஓகே, அப்போ வந்து நம்ம இவ்வளவு தூரம் நினைச்சது வந்து தப்பு. ஸோ அப்போ வந்து பிசிக்கல் பிரசன்ஸ் இல்லாமையும் நம்ம இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரியலைசேஷன் கிடைச்சும் போது தென் தே ஃபீல் தட் ஓகே, இதுக்கு அப்போ விமெனும் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு அந்த பெரிய ஒரு ரிவீலிங் ஃபேக்டரா இருந்தது வந்து இந்த கோவிட் டைம்ல நடந்த இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் தான். ஸோ அப்போதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஓகே அப்போ ஈக்விட்டி வரணும். ஸோ இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் கல்ச்சர் வந்ததுனால இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்மே வீட்டில் வந்து இருக்காங்க. அப்போ 2 பேருமே வேலை செய்யறாங்க. குழந்தை வந்து ஸ்கூலுக்கும் போகல. அப்போ வீட்டில் இருக்கும் போது குழந்தைய யார் பார்த்துக்க போறா? நீ பார்த்துக்க போறியா, நான் பார்த்துக்க போறேன்னா? யார் வந்து சொல்லி தர போறா? ஸ்கூல் சிலபஸை யார் சொல்லி தர போறா? ஸோ அப்படின்னு வரும்போது அந்த டைம்ல தான் வந்துட்டு மென் வந்து அவங்களுக்கு ஒரு சார்ட் ஆஃப் ரியலைசேஷன் நடக்குது. ஏன் இந்த வேலையை நான் பண்ணக்கூடாதா, அந்த வேலையை நீ பண்ணக்கூடாதா அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து தே ஸ்டார்டட் டூயிங் பார்ட்டிசிபேட்டிங் மோர் இன் டு தி பேரண்டிங். இப்போ என்னோட பேரண்டிங்கும் ஸ்டார்ட் ஆனதும் வந்து கோவிட் டைம்ல தான். ஸோ அப்போ இது எல்லாமே நடக்கும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா பேர்டன் கம்மியாகுது. ஆனா இதுல வந்து இன்னொரு பியூட்டிஃபுல்லா ஷீ இஸ் ஆடிங். எப்படின்னா ப்ரீ கோவிட்ல வந்துட்டு லெட்ஸ் சே இது வந்து ஒரு அசம்ஷன்ல சொல்ற ஒரு பர்சன்டேஜ், பேரண்டிங்ல வந்துட்டு 75% வந்து விமென் வேர் டூயிங் தி பேரண்டிங் அண்ட் 25% வந்து மென் வேர் டூயிங் அப்படி வச்சுப்போம். ஆஃப்டர் கோவிட் வீட்டில் இருக்கும்போது அவங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவங்க வந்து இப்போ வேலையிலையும் வந்து அவங்க வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஈக்விட்டியை அவங்க எடுக்க ட்ரை பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து டிராவலிங் டைம் வந்து சேவ் பண்றாங்க. அப்படின்னும் போது நிறைய வந்து அவங்களும் வந்து வீட்டு வேலைகளையும் குறைச்சிக்கிறாங்க. ஏன்னா வீட்டு வேலையில வந்து 75 இருந்தது வந்து 60 ஆகுது. மீதி அந்த 15% வந்து மென் வந்து காம்பன்சேட் பண்றான். அந்த சேவ் பண்ண அந்த வீட்டுல இருக்கிற அந்த ஹோம் சோர்ஸ்ல இருக்க அந்த சேவ் பண்ண டைமை தூக்கி அவங்க வந்து வேலையில போடுறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஈவந்தோ வீட்டு வேலைகள் அந்த ஹோம் சோர்ஸோட பெர்சன்டேஜ் கம்மி ஆனாலும் ஸ்டில் தேவர் ஓவர் பர்டன். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க ப்ரீ கோவிட் டைம்ல 75% வச்சிருந்தாங்க. அந்த 75%ல இருந்து ஒரு 15% தான் அவங்க கம்மி பண்ணிருக்காங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா ஸ்டில் they are doing 60% of the home burden and then they were doing some 50% of the work side work. அப்படின்னும் போது பெர்சன்டேஜ் வைஸ் கம்மியா ஆனாலும் அவங்க வந்து இன்னுமே பேர்டன்ல தான் இருக்காங்க. அதே மாதிரி மென் வந்து ஈவன் 25% பண்ணியிருந்தாலும் அவன் வந்து இப்போ 50%, 25 + 15 is 40. ஸோ இப்போ 40% வந்து பேரண்டிங் உள்ள போயிருக்கான். ஸோ ஈக்விட்டி வைஸ் ஸ்டில் ப்ரீ கோவிட் டைம்ல இருந்ததை விட அவங்க பெட்டரா இருந்தாலும் இன்னும் ஈக்விட்டி அச்சீவ் ஆகல அப்படின்னு சொல்றாங்க. இட்ஸ் ஸ்டார்ட், இட்ஸ் டிரான்சிஷன் as Suresh told, இட்ஸ் டிரான்சிஷன். ஆமா, அடுத்த ஜெனரேஷன் பெட்டர் ஆகும். ஆனால் இதுல எல்லாம் மண்ணள்ளி போடுற மாதிரி நம்மளுக்கு எல்லாரும் தெரியும் லாஸ்ட் வீக் வந்து ஹாட் நியூஸ் என்ன அப்படின்ட்டு. ஸோ தே ஆர் ஸ்லோலி க்ளோசிங் டவுன் தி ஹைபிரிட் ஒர்க் கல்ச்சர். ஹைபிரிட் ஒர்க் கல்ச்சரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டே வராங்க. I am not sure what is the scientific என்ன டேட்டா வச்சிருக்காங்க, எதனால வந்து ஹைபிரிடை வந்து க்ளோஸ் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ when they start doing it, when big companies start doing it, obviously small companies are forced to do it. ஸோ அது எதனால பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, பிகாஸ் they are not revealing that factor. அப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஸ்டோன் ஏஜுக்கு போற மாதிரி ப்ரீ கோவிட் டைம்ல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதனால இப்பயே ஃபீல் பண்ண முடியுது. அகைன் இந்த பேரண்டிங்ல வந்துட்டு அன்பார்ச்சுனேட்லி லேடிஸ்க்கு மேலதான் வந்து பர்டன் விழுது. இது வந்து என்னன்னா வந்து ஒரு ப்ரோக்ரஸ் காமிச்சதை வந்து அப்படியே வந்து ரப்பர் பேண்ட் மாதிரி இழுத்து விட்ட மாதிரி ஒரு அப்படியே ரீபவுண்ட் அடிக்குது. ஸோ இதனால என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சம்மன் ஹேஸ் டு டேக் தி கால். யார் வந்து வீட்டை பார்த்துக்க போறா அப்படின்னும் போது லா ஆஃப் லீஸ்ட் எஃபர்ட் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். வெரி ஈஸி டு பின் பாயிண்ட் லேடிஸ், ஓகே நீயே பார்த்துக்கோ அப்படின்னு. ஏன்னா வந்து 3 வருஷம் அவங்க தானே பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அகைன் மென் ஆர் ஹேவிங் ஜஸ்டிஃபிகேஷன் பாயிண்ட் தட் ஓகே நான் வேலைக்கு போகணும், நான் வந்து டிராவல் பண்ணிட்டு வரேன், என்னால் இதை பார்த்துக்க முடியாது, இதை பார்த்துக்கணும் அப்படின்னும் போது அவங்க வந்து ஈஸியா பண்ண முடியலாம். ஸோ இதோட
இப்ப நம்ம வந்து கிரீடி ஒர்க்கை பத்தி பேசணும். கிரீடி ஒர்க்கோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் பத்தினா வந்து பிளெக்சிபிள் ஒர்க். அதுதான் சடே சொன்னாரு. ஈவன் இன் 1920s ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார்ல கூட விமன் வந்து மெஜாரிட்டிலி எந்த ஒர்க் அவங்க சூஸ் பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டீச்சிங், நர்சிங், அதுக்கப்புறம் கிளரிக்கல், இதெல்லாம் தான் அவங்க வந்து சூஸ் பண்ணாங்க. ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா பசங்க வீட்டுக்கு வரும்போது அவங்கள வீட்டுக்கு வந்துடலாம். திஸ் இஸ் தி சிம்பிள் ரீசன். இப்போ கூட வந்து எனக்கு நல்லா தெரியும், எனக்கு தெரிஞ்ச லேடிஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா டீச்சிங்ல தான் மெஜாரிட்டி இருப்பாங்க. என்னோட ஃபேமிலியில நிறைய பேர் எங்க அக்கா டீச்சிங், எங்க மாமியார் டீச்சிங், ஒய்ஃப் டீச்சிங். ஸோ இது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு this is because of the flexibility they will get in the timing. So appo nowhere they have the courage or the space to take the greedy work here. So இங்க வந்து greedy work நீ எடுக்க முடியல அப்படின்னும் போது you can't grow up in the job market. அவங்க வந்து சேஃப் பெட் எடுப்பாங்க. ஸோ அப்போ வந்து சரி, அப்ப சரே சொன்ன மாதிரி அப்போ பசங்க வந்து ஃபிளெக்சிபிள் ஜாப் எடுக்க முடியுமா அப்படின்னாலும் அகைன் பிக் கொஸ்டின் மார்க் ஹியர். ஃபிளெக்சிபிள் ஜாப் எடுக்கிறது நான் ஆன்சர் பண்றது நான் தான். இப்போ எனக்கும் சரி ராஜா வந்திருந்தா நல்லா வந்திருக்கும். நாங்க 2 பேரும் எங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கு, அதனாலதான் we were able to support. இல்லைன்னா I have also no choice. உனக்கு தெரியும் நான் 100% work from home. ஒர்க் ஃப்ரம் அதுதான் நான் சொல்ல வரேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் நீ க்ளோஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, சப்போஸ் ஹைபோதெட்டிக்கலி ஸ்பீக்கிங் நவ் தேர் இஸ் நோ ஒர்க் ஃப்ரம் ஹோம் காலி, நானும் அந்த டிசிஷன் எடுப்பேன். எல்லாரும் அப்போ வேலையை குவிட் பண்ணிட்டு நான் டீச்சிங்க்கு போறேமா இல்ல நான் டியூஷன் வச்சு நான் வந்து காசு சம்பாதிச்சிடறேமா, நீ வந்து 5 days வீக்லி 5 days ஜாபோ இல்ல 6 days ஜாபோ நீ போய்க்கோ, நான் வந்து ஒரு ஃபிளெக்சிபிள் ஒர்க் எடுத்துக்கிட்டு நான் பையனை பண்ணியும் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கால் நான் எடுத்தேன் அப்படின்னா இஸ் இட் பிராக்டிக்கல் ஆர் நாட்? இந்தியால பிராக்டிக்கலா, தமிழ்நாடுல பிராக்டிக்கலா, இல்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல அந்த கல்ச்சருக்கும் இது பிராக்டிக்கலா அப்படின்னு கொஞ்சம் பிராக்டிகல் சொல்ல. அதாவது பிராக்டிகல்னா ஐ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ இஸ் டூயிங் திஸ். ஐ அம் நாட் டெல்லிங் தட் இது வந்து இம்ப்ராக்டிகல்னு. நான் ஒரு டேட்டாவை எடுத்து வச்சு பார்த்தேன் அப்படின்னா அகைன் தேர் ஷுட் பி ஈக்விட்டி இல்ல. அப்ப என்ன அதுதான் அததான் நான் வந்து பிராக்டிகல் நான் பேசுறேன். அதாவது இது பண்ணவே முடியாதுன்னு நான் சொல்ல வர மாட்டேன் நான். ஸோ இந்த சோசியல் செட்டப்ல எவ்வளவு பேர் வந்து இதை எம்ப்ரேஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி நான் வீட்டுல உட்காந்து நான் வந்து சமைச்சு போட்டுக்கிட்டு நான் பையனையும் பொண்ணையும் வளர்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா will this society accept? ஸோ அப்படின்னும் போதுதான் இந்த டேட்டா வந்து நம்மளுடைய சரேஷன் நான் பேசிட்டு இருக்கும்போது இட்ஸ் ரேஷனல். அவங்க சொல்றது எல்லாமே கரெக்ட். தட்ஸ் வை தே ஆர் அவார்டிங் தி நோபல் பிரைஸ். பட் 360 டிகிரி சுத்தி பார்க்கும்போது கவர்மெண்ட் இஸ் நாட் அட் ஆல் தே ஆர் ஹெல்பிங். ஏன்னா நம்ம தமிழ்நாடு பர்டிகுலர்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சூப்பர் ஃப்ரீ பஸ்ஸஸ், அதுக்கப்புறமேட்டு ரிசர்வேஷன்ஸ். ஸோ முன்னாடியே இருந்தது, இப்பதான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பேசிட்டு இருக்காங்க. முன்னாடியே நம்மளாம் வந்து இது அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்துட்டு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் வந்து ஸ்லோலி தேவர் டூயிங் சின்ஸ் ஏஜஸ். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு முன்னாடில இருந்து எல்லா கவர்மெண்ட்டுமே போத் தி கவர்மெண்ட்ஸ் தேவர் டூயிங் இட். பட் இவ்வளவு நாள் கழிச்சியும் அவங்க பேசுற அந்த ஈக்விட்டி வந்துதா அப்படின்னா வந்துட்டு ஸ்டில் வி குடன்ட் ஹேவ் தட் ஈக்விட்டி பிகாஸ் மேஜர்லி பிகாஸ் ஆஃப் திஸ் பேரண்டிங். இந்த பேரண்டிங் தான் அதோட மெயின் ரீசன். ஏன்னா பெரியாரே வந்து சொல்லியிருப்பாரு, முடியெல்லாம் வச்சுக்காத, போய் படிப்போ, பேண்ட் போடுப்போ. ஏன் அப்போ அவ்வளோ அதுதான் வந்து தமிழ்நாடு ஏன் இவ்வளவு தூரத்துக்கு வந்து ப்ரொக்ரெசிவா இருக்கு அப்படின்னா பேஸ் வந்து பெரியார் போட்டது. அப்ப அவரே சொல்லிடுறாரு, முடி இவ்வளவு தூரத்துக்கு வளர்த்துக்கிட்டு பெண்ணுன்னா வந்து முடி கூந்தல், நீ இலக்கியம் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா கூந்தலை தான் வந்து வர்ணிச்சிருப்பாங்க. அப்ப அதை மெயின்டைன் பண்றதுக்கே வந்து ஒரு நாள்ல 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் போயிடும். அதனால அதெல்லாம் கட் பண்ணி திக் போடு. நீ வந்து சாரி எல்லாம் கட்டிக்கிட்டு அது நவுந்து போதா, இது பண்ணா, இது நல்லா இருக்கா, அது மாதிரி இருக்கா, அதெல்லாம் திக் போட்டு பாட்டு சட்டை புத்தின்னு போ, வேலையை போய் செய்ப்போ, கல்யாணம் பண்ணிக்க பண்ண கட்டிப்போ அப்படின்ற மாதிரி வந்து பிள்ளைய பெத்துக்காத, நீ பெண் ஏன் அடிமையானால் அப்படின்ற ஒரு புக் இருக்கு, பெரியார் எழுதுதான். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா தட் மச் ஆஃப் ப்ரோக்ரெசிவ் தாட்ஸ் இருந்தது. அந்த ப்ரோக்ரெசிவ் தாட்ஸ் பேஸ் தான் வந்து இப்போ ரூலிங் கவர்மெண்ட்டும் சரி அப்போசிஷன் கவர்மெண்ட்டும் சரி 2 பேரோட பேஸுமே அதுதான். அப்படின்னும் போது we are better than other states. பட் கிளாடியா சொல்ற மாதிரி வந்துட்டு நீ வந்து இங்க ஒரு ஈக்விட்டி கொண்டு வரணும் அப்படின்னா டெஃபினெட்லி கார்பரேட்ஸ் ஆர் தி கவர்மெண்ட் they need to understand
எந்த பாலிசி நம்ம கொண்டு வரோம் அப்படின்னும் போது தெர் ஆர் 100. எனக்கு தெரியும் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய எக்கனாமிக்கல் ரீசன்ஸ் இருக்கு. பிகாஸ் ஏன்னா வந்து 5 நாளுமே எம்ப்ளாயி வந்து ஆஃபீஸ்க்கு கூப்பிடுறாங்கன்னா there should be some sort of operational cost also involved. அதை மீறியும் அவங்க வந்து கூப்பிடுறாங்கன்னும் போது there should be some strong point should be there which they are not revealing at all. ஸோ அது வேற ஏதோ ஒரு ஃபேக்டர்ஸை பார்த்து தான் அதை கூப்பிடுறாங்க which is going to impact the equity of the women. ஸோ அப்போ அவங்க தான் தராசை வச்சு பார்க்கணும், இது வந்து தேவையா அது தேவையா. இட்ஸ் ஐ எம் பர்சனலி இட் இஸ் ஆல்சோ going to affect the equity of the men. It's not only about the women. ஸோ இது வந்து ஒர்க் லைஃப் பேலன்ஸை குழி நோண்டி புதைக்க போகுது. ஸோ this is what I wanted to extend. ஏன்னா வசந்த் சொன்ன மாதிரி greedy, what is greedy and what is flexible job, ஏன்னா அதுதான் வந்து அவங்க பேஸை வச்சு பேசிட்டு இருந்தாங்க in this Nobel Prize. ஸோ அதையுமே வந்து I wanted to add. So